பொறுமையாக இருப்பது என்பது என்ன? எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டுமா? பொறுமை என்பதற்கு ஒரு எல்லை உண்டு என்று சிலர் சொல்வது உண்டு. ஆனால் ஒன்று தெரியுமா? பொறுமை என்பதற்கு எல்லையே இல்லை. எல்லைகளற்றது இந்த பொறுமை எனும் குணாதிசயம். அந்த எல்லைகளற்ற பொறுமை நம்மிடம் உள்ளதா? மனிதர்கள் எல்லோருக்குமே உணர்ச்சிகள் உண்டு தானே? உணர்ச்சி வசப்படுவோர் தானே மனிதர்கள். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதற்கு என்ன அர்த்தம்? அந்த எல்லை எவ்வளவு தூரம்? உங்களது பொறுமையின் எல்லை என்ன? வாட் இஸ் யுவர் லிமிட் ஆஃப் பேஷன்ஸ்? எவ்வளவு தூரம் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள்? எவ்வளவு அடி நீங்கள் தாங்குவீர்கள்? எவ்வளவு பேர் முதுகில் குத்தினாலும் தாங்கிக் கொள்வீரா? திருப்பி அடிக்கவே மாட்டீரா? ஆம், பொறுமைக்கு எல்லையே இல்லை நண்பர்களே. எவ்வளவுதான் நமது பொறுமையை சிலர் சோதித்தாலும் நாம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நண்பர்களே. இப்படி ஒரு குணாதிசயத்தை, இப்படி ஒரு உயர்ந்த அளவிலான சகிப்புத்தன்மையை ஒருவர் தனக்குள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு பொறுமை தேவைப்படும்? எவ்வளவு நிதானம் தேவைப்படும்? சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். பொறுமையின் எல்லையை தேடி போய்கொண்டே இருங்கள். எவர் வேண்டுமானாலும் உங்கள் முதுகில் குத்தட்டும். எவர் வேண்டுமானாலும் உங்களை பொறுமை இழக்க முயற்சி செய்யட்டும். அவர்கள் முயற்சி அத்தனையும் வீண். உங்கள் பொறுமைக்கு எல்லையே இல்லை. தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். எவ்வளவு பேர் இழி சொற்கள் சொன்னாலும், எவ்வளவு பேர் உங்களது முன்னேற்றத்தை தடுக்க குறுக்கே வந்து நின்றாலும், உங்கள் முதுகில் எத்தனை முறை குத்தினாலும் போய்கொண்டே இருங்கள் நண்பர்களே. உங்களது கடமையை தொடர்ந்து செய்து கொண்டு, உங்களது தராதரத்தை தாழ்த்தி கொள்ளாமல், உங்களது கனவுகளை நோக்கி வெற்றி படிக்கட்டில் ஏறி 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 போய்கொண்டே இருங்கள் நண்பர்களே. இவர்களோடு சண்டையிட்டு போரிட்டு அழுத்து போய் உங்களது நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதீர்கள் நண்பர்களே. நீங்கள் எங்கு சென்றாலும், எவ்வளவு உயரத்துக்கு நீங்கள் சென்றாலும், இவர்கள் உங்கள் பின்னாலேயே வந்து கொண்டே இருக்க முடியுமா என்ன? கழுகு உயர பறந்த பிறகு காக்கைகள் ஒன்றும் செய்ய முடியாத நண்பர்களே. இதை மனதில் கொள்ளுங்கள். இவர்களுக்கு விளக்கம் சொல்வதை விட்டுவிட்டு, இவர்களுடன் குழாயடி சண்டை செய்வதை விட்டுவிட்டு, உங்கள் குருதிக்குள் ஊறி இருக்கின்ற அந்த கனவுகளை விரட்டி துரத்தி பிடிக்க போய்கொண்டே இருங்கள் நண்பர்களே. பொறுமைக்கு எல்லையே இல்லை. உங்கள் எண்ணங்களை, உங்களது கனவுகளை, உங்களது குறிக்கோள்களை கையில் எட்டி பிடிக்கும் வரை இவர்களை எல்லாம் திரும்பி கூட பார்க்காமல், இவர்களது சொற்களுக்கு பதில் சொல்லாமல், இவர்களது ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் பொறுமை இழந்து முகம் காட்டாமல்
உங்கள் இலக்கு மட்டுமே குறியாக வைத்து உங்கள் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே சிறிதளவும் வழுவாமல் போய்கொண்டே இருங்க நண்பர்களே. வெற்றி உங்கள் கைக்கு மிக அருகில் வந்துவிட்டது என்பதை குறிக்கக்கூடிய குறியீடு தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொறுமை. நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்களோ, எவ்வளவு நிதானமாக இருக்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் கோபப்படாமல் சுடுசொற்களை பயன்படுத்தாமல் யாரையும் சுட்டெரிக்காமல் உங்களது இலக்கை நோக்கி வீடு நடையிட்டு சென்று கொண்டே இருக்கிறீர்களோ, அவ்வளவு சீக்கிரம் உங்களது குறிக்கோளை எட்டுவீர்கள். உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் கடலளவு உள்ளது என்பதை சுற்றியுள்ளோர் புரிந்து கொள்ளட்டும். தீமையே செய்தவராயினும் அவர் உங்களிடம் நின்று உதவி கேட்டால் பரோபகார எண்ணத்துடன் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள் அவர்களுக்கு என்று புரிந்து கொள்ளட்டும் இந்த உலகம். உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் வந்துவிட்டது என்று எப்போது நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த நிமிடத்தில் இருந்துதான் உங்களது வெற்றி கணக்கே துவங்குகிறது நண்பர்களே. வெற்றிகளின் மிக அருகில் நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வெற்றிகளை சுவைக்க நீங்கள் ஆயத்தமாகி விட்டீர்கள். வெற்றி உங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புரிய வைக்கும் குறியீடு தான் உங்களிடம் உள்ள இந்த அளவு கடந்த எல்லையற்ற பொறுமையும் நிதானமும். இந்த பொறுமையும் நிதானமும் தான் நண்பர்களே உங்களது வெற்றியை நீங்கள் சுவைக்கப் போகிறீர்கள் என்பதற்கான குறியீடுகளாக இந்த நேரத்தில் உங்களிடம் அமர்கின்றன. பொறுமைக்கு எல்லையே இல்லை நண்பர்களே. பொறுத்திருங்கள், போக போக வெற்றி உங்களுடையதே. எஸ் பாஸ் HRD சேனல்.